அலைஹி வஸல்லம் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளை எல்லாம் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலே ஒன்று சங்கமித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்குள்ள ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், ஜமாத்தார்கள், அது நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனைகள் செலவில் இருந்தும் திடுக்கிடும் மௌத்தில் இருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தையும் வல்ல அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழும் பொழுது வாழ்க்கையில் கடைசி தருணம் வரைக்கும் அல்லாஹ்வே நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளையெல்லாம் அழகான முறையிலே ஹாத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலே ஒன்று சங்கமித்திருக்கின்றான். அது மாத்திரம் மட்டுமல்லாமல் நம்மளை அல்லாஹ் அழகிய முறையிலே ஜும்மாவுடைய தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான பெருமக்களே, நமக்கு அல்லாஹ் ஏராளமான நியாமத்துகளை அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கின்றான். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அழகான குடும்பங்களில் இருந்து எல்லா விதமான நியாமத்துடைய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி மன மகிழ்ச்சியோடு கொண்டு போக வேண்டும், இந்த வாழ்க்கையை எப்படி அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் கொண்டு போக வேண்டும். கண்ணியமான இந்த பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதமான சுன்னத்துகளை நாம் பார்ப்போமேயானால் எல்லாம் நேர்வழிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். மாத்திரம் மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தங்கள் அமையக்கூடிய அமலாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவருடைய குடும்பத்தினுடைய பேசிக்கான ஒரு சில காரியங்கள், ஒரு குடும்பத்தை எப்படி கையாள வேண்டும், எப்படி கொண்டு போக வேண்டும், அந்த குடும்பத்தினுடைய மூலியமாக அல்லாஹுடைய பொருத்தம் எப்படி பெற வேண்டும். நம்ம அன்னைக்கு அழகான முறையில் குடும்பமாகி திருமணமாகி பிள்ளை குட்டியோட எல்லா விதமான பாக்கியத்தோடு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு அதிகமான ஷுக்ர் செய்யணும். இன்றைக்கி சமுதாயத்தில் எத்தனையோ பேருக்கு நிக்காகாமல் இருக்குது, தகுந்த ஜோடிகள் எல்லாம் இருக்குது, அவங்க வாழ்க்கை இருந்தும் இழந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. இதற்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான். ஒரு அழகான மனைவி, அழகான பிள்ளைகள், அழகான குடும்பங்கள், அழகான உறவுகள், அழகான வீடு, இப்படி எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே. அப்போ இந்த அல்லாஹுடைய விஷயங்களை நாம் எப்படி சரியாக்கி கொள்ள வேண்டும், அந்த குடும்பத்தை எப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்களுடைய மனைவி மக்கள்கிட்ட அவங்க கையாண்ட விதம் இருக்குது. அவங்க அழகான முறையில் குடும்பத்தை கொண்டு போனாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான முறையில் குடும்பத்தை கொண்டு போனாங்க. அவங்க எது செஞ்சாலும் அல்லாஹ்கிட்ட இருக்கும், எது செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய இணக்கமான பொருத்தம் பெறுவதற்காக செய்யக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குமே தவிர இந்த துன்யாவிற்காக இருக்காது. அப்போது நம்மளுடைய குடும்பங்களை எப்படி அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைய பெற வேண்டும். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஏகப்பட்ட விதமான சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு இணக்கமாக இருப்பதில்லை. ஏதாவது ஒரு விஷயங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு, குடும்பத்தை பிளவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் அன்றைய சமுதாயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி இருந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியமார்களில் அப்படி ஒரு விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க.
எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அதே போல இந்த துனியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் அல்லாஹ்வோட விஷயங்களிலே சரியாக இருப்போமே ஆனால் குடும்பங்கள் அழகாக இருக்கின்றது. ஆனால் நாம் அது கேள்விக்குறியாக அமைந்து விடுகின்றது. கண்ணியமான பெருமக்களே, இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் நம்ம என்ன செய்ய தொழுகிறோம்? இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இன்னைக்கு காலை அதிகாலை ஃபஜ்ரில் வச்சு தொழுகிறோம்? இன்னைக்கு ஏற்கனவே போன வாரம் கூட சொல்லும் போது கூட தொழுகையினுடைய முக்கியத்துவங்களை சொல்லியிருந்தோம். தொழுகையினால் அல்லாஹ் இவ்வளோ பிரதிபலங்களை தருகின்றான் என்பதாக விஷயம் நம்ம போன வாரம் நினைவுபடுத்தினோம். அதனுடைய அடிப்படையில் தொழுகை கிடச்சிட்டா மட்டும் போதுமா வாழ்க்கையில்? இல்லை, குடும்பத்தோடு சேர்த்து தொழுகையோடு அமைக்கணும். இப்படி தான் ஒரு முறை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்புள்ள ஒரு நண்பர், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையான வயது, ஒரு பக்கம் அவங்களால முடியல, கடைசி ஹாலத் நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பள்ளியோடு தான் இருப்பாங்க. தொழுகை வாங்க சொல்லிட்டா போதும், உடனே பள்ளிக்கு வேகமாக வந்துடுவாங்க. எப்பொழுதும் அது வளமையாக இருந்துச்சு. ஒரு முறை அவங்களுக்கு வயசு அதிக மூப்பின் காரணமாகவும் அவங்களுக்கு உடலுடைய தலைவியின் காரணமாக என்ன செய்ய முடியல, எழுந்திருக்க முடியல, உட்கார முடியல, வீட்டில் படுக்கையாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தோன்னா அல்லாஹ் அக்பர் என்ன செய்கிறாங்க, பாங்கு ஒலிக்க சப்தம் கேட்குது. இவங்களால உட்கார முடியல வீட்டில். அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு, நான் எப்படி வீட்டில் இருப்பேன், என்னால் இருக்க முடியாது. என்ன செய்கிறாங்க, அவங்க பள்ளிக்கு ஆயத்தமாகறாங்க, முடியல, அவங்களால எழுந்திருக்க முடியல, உட்கார முடியல. அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறாங்களாம், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு, நான் இங்கே படுக்கிறத நான் பள்ளியில் படுத்தாவது தொழுதுடுறேன், என்னை எப்படியாவது தூக்கி கொண்டு பள்ளியில் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மகன் தான் சொல்கிறாங்க, என்னப்பா ரொம்ப சிரமமாக இருக்குது, அழகாக வீட்டில் தொழுதுக்கிடலாமே, இந்த நேரத்தில் நீங்கள் பள்ளிக்கு போகணுமான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, இது யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ் அழைச்சிட்டான். அல்லாஹ் அதான் மூலியமாக, பாங்கின் மூலியமாக தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா என்பதாக அழைப்பு வந்து விட்டது. அதனால் என்ன செஞ்சிருங்க, எப்படியாவது பள்ளிக்கு அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, மக்கமார்கள்லாம் அப்படியே தூக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, பள்ளியில் ஓரத்தில் படுக்க வைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே தக்பீர் அப்படியே படுத்த வண்ணமாக தொழுகிறாங்க. அப்படியே சஜிதாவுக்கு போகிறாங்க. மகரிபுடைய நேரம், மகரிபுடைய முதல் ரக்காத்துடைய முதல் சஜிதா பரிபூர்ணமாகிவிட்டது. இரண்டாவது சஜிதாவில் அப்படியே படுத்திருக்காங்க, எழுந்திருக்கவே இல்லை. திரும்ப எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நிமிர முடியல போல தெரியுது, எல்லாரும் படுத்துருக்காங்க நினச்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது ரக்காத்து முடியுது, மனசை எந்திக்கலை. அடுத்து மூன்றாவது ரக்காத்து முடியுது, என்ன செய்யல, மனசை எந்திக்க முடியல. அப்புறமா பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, உங்களோட தகப்பனார் எழுந்திருக்க முடியல போல தெரியுது, என்னன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா முதல் ரக்காயத்து மகரிபுடைய முதல் சரிதாக என்ன செய்தாங்க, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ எவ்வளோ ஒரு விதமான ஒரு பேணுதலான தொழுகைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே. அப்போ குடும்பத்தை, தன்னுடைய மகனாருக்கு தொழுகை எப்படி தொழுகையோடு இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் தொழுகை விட்டுவிடக்கூடாது, என்ன நிகழ்வு நடந்தாலும் தொழுகை விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை ஆயத்தமாக ஆக்குகின்றார்கள். அப்போ குடும்பத்தில் முதல்ல என்ன செய்யணும், தொழுகைகளை சரி செய்ய வேண்டும். இரண்டாவதாக குடும்பங்களை சரி செய்யணும். இந்த குடும்பங்களை சரி செய்யக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு பார்த்தோமே, ஆனால் அன்னைக்கு கணவன் மனைவிகள்கிட்ட நடக்கூடிய பிரச்சனைகள், மாமனார் மாமியார் நடக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் நடக்கூடிய மச்சினிச்சினுடைய பிரச்சனைகள், இப்படி ஏராளமாக என்ன செஞ்சுட்டு இருக்கு இந்த காலத்தில், சமுதாயத்தில் அதிகமாக நிலவி கொண்டு இருக்கின்றது. கனிமான பெருமக்களே, ஆரம்பத்தில் உள்ள குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 10 பேர் இருப்போம், 15 பேர் இருப்போம், சண்டை செஞ்சுட்டு வராது. ஒரே சமையல் தான், எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம், ஒரே சமையல், ஒரே குடும்பம், ஒரே வீடு, இப்படி எல்லாமே இருந்தது, ஆனந்தம் இருந்தது, நிம்மதி இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் பிரிவுகள் பிளந்து கொண்டிருக்கின்றது. பிளந்து கொண்டிருந்தாலும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்ன செய்கிறாங்கன்னா கிதாபில் விவரிக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் பெருமானாருக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு, ஒரு சும்மா அப்படியே பேசிக்கிறாங்க, ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வருது. உடனே
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பேச்சு அதிகமாக நீண்டுக்கிட்டே போகுது. அப்போ இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏ ஆயிஷா, இந்த பிரச்சனை நீண்டுக்கிட்டே போகுது, நம்ம என்ன செய்வோம், யாரையா கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்திடுவோமான்னு கேட்குறாங்க. அப்போ யாரை கூப்பிடலான்னு பேச்சு வருது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிடலாமா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா, இல்லை வேண்டாம் வேண்டாம், உமருக்கு பயங்கரமாக கோபம் வரும், வந்தால் வெளுத்துருவாங்கன்னு நினைச்சது அந்த செய்தியை சொல்கிறாங்க. உடனே அங்கிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்குறாங்க, அப்போ யாரை சொல்லலாம், அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம், அப்போ என்னுடைய தந்தை உங்களுடைய மாமனார் யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள அழைச்சிக்கிடலாமா? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக அழைச்சிக்கிடலாம். எதுக்கு, பஞ்சாயத்தை சரி பண்ணுறதுக்கு. அங்கே யார் வந்திருக்கா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவருக்கும் நடந்த சண்டை சச்சரவின் காரணமாக அதை சரி செய்ய யார் வரா தீர்ப்புக்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்த உடனே உள்ளே வராங்க. வரும்போது நான் உள்ளே வரலாமா யாரை சொல்லலான்னு கேட்குறாங்க. வாங்க அப்படிதான் நினைச்சாங்க. அப்படியே அன்போடு அரவணைச்சி உள்ளே வர வைக்கிறாங்க. உள்ளே அபூபக்கர் உட்காந்துருக்காங்க. 3 பேர் உட்காந்தாச்சு. அன்னை ஆயிஷா அம்மா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் 3 பேர் உட்காந்தாச்சு. உட்காந்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அன்னை ஆயிஷா அம்மா சொன்னாங்களாம், அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் என்ன செய்யணும், உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொன்னாங்களாம். உடனே அங்கே இருந்து அபூபக்கர் சித்திக் ஓங்கிட்டு ஒரு அறை, யாருக்கு, அன்னை ஆயிஷா அம்மாவுக்கு. உண்மையிலே சிறந்த உண்மையான மனிதர் யாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதிக்குள் அமீன் யாரு, இந்த உம்மத்துடைய சாதிக்குள் அமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க, நீங்க எப்படி இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம், அதாவது மனைவன் மனைவி கணவன்கிட்ட நிறைய பேசலாம், அது அவங்களுக்குள்ள விஷயங்கள் இருந்தாலும் அந்த சபையில வரும் பொழுது யார் சொல்லலாம், உண்மைதான் பேசணும்னு சொன்ன உடனே ஓங்கிட்டு ஒரு அறை விழுந்துருச்சு ஆயிஷா அம்மாவுக்கு. உடனே அவங்க தேம்பி அலாரம், சின்ன பிள்ளை தானே, தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் கூப்பிட்டு, நான் 2 பிரச்சனையே ஒன்றாக்க சொன்னேன், நீங்கள் 4 ஆக்கிட்டீங்களே, முதல்ல எச்சு வெளியே போங்க, யாரையும் அனுப்பிவிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் அனுப்பியாச்சு. அழகாக முடிஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக ஊதியாச்சு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா கூட நினைச்சாங்க, அரவணைச்சு நினைச்சாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ உடனே திரும்ப அபூபக்கர் சித்திக் கூப்பிட்டு சமாதானம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு எல்லா பிரச்சனையுமே நினைச்சாங்க. உடனே நிவர்த்தி செய்கிறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை, நடந்த நிகழ்வை இமாமுல் வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது, கணவன் மனைவிக்கு இருவர்களுக்கு பிரச்சனை வரதான் செய்தா என்றால் அவர்கள் அவருடைய பிரச்சனை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தீர்த்துன்னா என்ன ஆகாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்தை இன்னைக்கு பார்க்குறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு கோர்ட்டில் பார்க்குறோம், ஊர் பஞ்சாயத்தில் பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் டிவோர்ஸ், தலாக்கில் நிற்குது. இதையா பெருமானார் வலியுறுத்தினாங்க? என்ன காரணம், இவங்களுக்குள்ள ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா, ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால என்ன ஆகுது, இப்போ நம்ம இடையில கூட சமீபகால பார்க்கும்போது நிக்காஹை 40 நாள், நிக்காஹை 4 மாதம், 1 வருஷம், எங்கே பார்த்தோன்னா ஊர் பயத்தில் நிற்குது. ஏன் நம்ம கொஞ்சம் யோசிக்க, நம்ம என்ன வாழ்ந்திருக்கின்ற ஒருவர காலங்களில், இந்த ஆரம்பத்துடைய பெரியவருடைய வாழ்க்கையில பாருங்க, தலாக்கு நடந்திருக்காது, ஏதாவது நடந்திருக்கும், அழகா நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கும் சண்டை இருந்திருக்கதான் செய்யும். ஆனால் அவர்களுக்குள்ளே முடித்து விட்டார்கள், வீதியிலே வரவில்லை. நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு இளஞ்சோடிகள் புள்ள பார்த்தீங்கன்னா 1 வயசு தான் இருக்குது, இப்போதான் கருவுட்டு இருக்கு, இப்போதான் கல்யாணம் முடிஞ்சு 6 மாசமா இருக்கு. பார்த்தா என்ன ஆகுது, அந்த இருவர்களுக்கு நடந்த பிரச்சனை என்ன செய்யறாங்க, 3வது ஒரு மனிதத்தை கொண்டு போகும் பொழுதுதான் பிரச்சனை பெரிதாக ஆகிவிடுகின்றது. அப்போ குடும்பத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் என்ன ஆகும், கவலை இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் துன்பம் இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, நிகழும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமை காத்து கொள்ள வேண்டும். அப்படி பொறுமை காத்துட்டேன்னா அந்த குடும்பம் பல்லாண்டு நிம்மதியா வாழ்ந்துருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தை நீங்க பார்க்குறோம், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹுடைய அரிசியே நடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னா தலாக்கு தான். அந்த டிவோர்ஸ் இன்னைக்கு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக எனக்கு சின்ன சின்ன காரணம், மாமியார் ஏதாவது சொல்லிட்டாங்க, மாமனார் ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரீசன், அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எங்கே போய் நிற்கிது, அவருடைய குடும்பங்கள் வீதியில் நிற்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அப்போ கண்ணியமான பெருமக்களே, உங்கள் இல்லங்களிலே உங்களுடைய குடும்பங்களிலே சண்டை சச்சரவு நடக்குதா? என்ன செய்யுங்க, அப்படி நீங்க உங்களுக்குள்ளே முடித்துக் கொள்ளுங்கள். இருவரும் முதல்ல செய்யுங்க, இருவரும் முடித்துக் கொள்ளுங்கள். அப்படி முடிக்கவில்லை என்ன செய்யுங்க, ஒரு தாய் தகவலாக சொல்லுங்கள். உடைய மாமனார் அதுக்குள்ளே முடிக்க பார்க்கணும். அதை விட்டு அது 4ஆக ஆக்கு, 4 8ஆக ஆக்கணும் என்றால் அது யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. நம்மள்கிட்ட வந்து பேசுறாங்களே அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, நம்மளுக்காக அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றாங்களே அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, நமக்காக சாட்சி சொல்றாங்களே அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. யாருக்கு நஷ்டம் இது? யாருக்கு பாதிப்பு? அந்த உடன்பட்டவர்கள், உடைமை உடையவர்கள், அவர்களுக்கு தான் பாதிப்பு. அப்போ கண்ணியமான பெருமக்களே, சமுதாயத்திலே மிக மோசமான நிலைமையாக இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய மக்களிடத்திலே அதிகமான நிலைமை வருகின்றது. நீங்கள் வரும்பொழுது உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாப்பது உங்கள் மீது கடமை, நம்முடைய ஊரை பாதுகாப்பது நம்ம மீது கடமை. அப்படி இருக்கும் பொழுது சண்டை என்ன செய்ய வேண்டும்? பொறுமை காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி காப்போமே ஆனால் அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான் குடும்பத்தை. இதே போலதான் ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க கேட்குறாங்க, யார சொல்லலாம், எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அன்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க, ஒரு பாசம் நேசம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு கயிறை எடுத்து அந்த கயிறை நல்லா முடிச்சு போட்டால் அந்த கயிறை முடிச்சு அவுக்க முடியாதா? ரொம்ப சிரமப்பட்டு தான் அவுக்க முடியும். அந்த மாதிரி எனக்கும் உங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் இருக்குது அப்படின்னு செய்வாங்களாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா அம்மா வந்து சொல்லுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும், ஒரு முறை இன்னொரு கூட சண்டை நடக்கும். அப்போ அன்னை ஆயிஷா அம்மா கேட்பாங்க, யார சொல்லலாம், அந்த முடிச்சு இறுக்கமாயிருச்சா இல்லை அவிழ்ந்துச்சான்னு கேட்பாங்களாம் அன்னை ஆயிஷா அம்மாட்ட. அன்னை ஆயிஷா அம்மா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், யார சொல்லலாம், நீங்க அந்த பாசம் முடிச்சு அன்பு முடிச்சு அவிழ்ந்து விட்டதா அல்லது இறுகமாகி விட்டதா கேட்ட உடனே பெருமானா சொன்ன அழகான வார்த்தை, யா ஆயிஷா, யா ஆயிஷா, அந்த முடிச்சு என்பது இன்னும் இறுகலாக ஆகிவிட்டது. அந்த முடிச்சை யாராலும் அவிழ்க்க முடியாது, அதை யாராலும் கத்தரிக்க முடியாது. அப்பேற்பட்ட பந்தமான பாச உறவு ஆயிஷா உம்மிடத்திலே உள்ளது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவியிடத்திலே அன்பை வெளிக்காட்டினார்கள். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக என்ன செஞ்சிடறோம், ரொம்ப வேண்டாத வார்த்தைகளை அள்ளி வீசிடுறோம், மனக்கஷ்டங்களை உருவாக்கிடுறோம். நம்ம பாருங்க, இன்னைக்கு ஒரு நிக்கா நடக்குது. ஒரு நிக்கா நடப்பது என்பது 2 ஊருக்கு மத்தியில் இல்லை, 2 குடும்பத்துக்கு மத்தியில். பாருங்க, முதல்ல 2 குடும்பம் சேருது, அப்புறம் 2 ஊர் சேருது, ஒரு பெரிய ஜமாத்து கொண்ட கூட்டம் என்ன செய்யறாங்க, ஒரு நிக்காவை அழகான முறையில் என்ன செய்யறாங்க, சங்கமிக்கு வைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மூலியமாக அந்த குடும்பம் வளர்ந்தோக வேண்டும். மாறாக சின்ன சின்ன தவறுகளினால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளினால் 2 குடும்பங்கள் பிரிகின்றது, 2 ஊர் மத்தியிலே மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்றது, 2 உறவுகள் மத்தியிலே பேச்சுகள் சலசலப்பு ஏற்படுகின்றது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த 2 மக்கள், அந்த கணவன் மனைவி. அவர்கள் சரியாக இருந்தால், அவருடைய ஒரு கோஆர்டினேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக முறையில் இருந்திருந்தால் அந்த 2 ஊர்களும் இன்னும் பிணக்கமாக இணைந்திருக்கும். மாறாக சின்ன சின்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்களுடைய விஷயங்களிலே அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைத்து விடுகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சைத்தான் இருக்காங்க, சைத்தான் அவன் வந்து இருக்கலையே ரொம்ப ஒரு சைத்தான் ஒரு கூட்டம் இருக்குமா, அந்த கூட்டத்தில் வந்து சைத்தான் வந்து எல்லா சைத்தான் வந்துடுவானோ, வந்து பேசிட்டு இருப்பாங்களாம். இன்னைக்கு யார் மக்களை ரொம்ப கெடுத்தான்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒரு ஆள் தொழுக விடாமல் கெடுத்தேன், நான் ஒரு ஆள் நோன்பு வைக்காமல் கெடுத்தேன், ஒரு ஆளை பொய் சொல்ல வச்சேன், ஒரு ஆளை திருட வச்சேன். அப்போ உடனே அங்கே அந்த சைத்தான் தலைவன் யாரு? இப்லீஸ். அப்போ அவன் சொல்லுவானா, இதெல்லாம் ஒரு சப்ப சின்ன விஷயம், இதெல்லாம் பெரிய விஷயம், வேற யார் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க கேட்பானா சைத்தான்ட்ட. சைத்தான் எல்லாம் வந்து மசோதா பண்ணுறானோ, அப்போ சொல்கிறாங்க, யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, நல்ல ஒரு மக்களை வழிகட்டு கொண்டு வந்திருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைத்தான செய்வாங்களாம், நான் இவனை இப்படி பண்ணிக்கிட்டேன், அவரை அப்படி பண்ணிக்கிட்டேன், இப்படி இதை இப்படி ஒவ்வொரு சொல்லிட்டு பொழுது அங்கே இன்னொரு சைத்தை சொல்லுவானா, நான் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கப்பா, நான் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சண்டை உண்டாக்கிட்டேன். வாடா வாடா, நீ தான் ரொம்ப ஸ்பெஷல், நீ தான் பெரிய நல்ல காரியம் பண்ணிக்க நினைச்சுவானா. இப்படி சைத்தான கூப்பிட்டு அரவணைப்பானா. அப்போ மோசமான விஷயம் என்ன விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு, சைத்தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை உண்டாக்கினால் அது குடும்பங்கள் பிளவுபட்டு மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் ஒருவருடைய வாழ்க்கை வீணடிக்கூடிய விஷயமாக ஆகிவிடுகின்றது. இதை சைத்தான் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறான்,
இருக்கலே மிக பெரிய உன்னதமான சைத்தானுடைய அமல் என்னன்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை உருவாக்குறது தான். அப்போ கண்ணியமான பெருமக்களே, அப்போ சைத்தான் இந்த மாதிரி வழிகளுக்கு நம்ம நினைச்சினோம் ரொம்ப கவனமாக இருக்கும். அல்லாஹ் கிட்ட பையன் என்ன செய்யணும், ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தி குடும்பங்களில் சண்டை செய்யணும், அமைதி காத்துக்கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா தன்னுடைய மனைவிகள்கிட்ட நம்மளுடைய மனைவிகள் முதல்ல உட்கார்ந்து சில செய்திகளுக்கு வந்து பேசணும். அவங்க கோவப்படுறாங்களா, நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம கோவப்படுறோமா, அவங்க அமைதியாக இருக்கணும். இப்படி ஒருவருக்குள்ள புரிந்து கொண்டால் என்ன ஆகும், வாழ்க்கையில் சண்டை சச்சரவே இருக்காது. ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய போறீங்களா, மனைவிட்ட முதல்ல கொஞ்சம் பேசுங்க, இப்படி செய்ய போறேன், நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க, அது பரவாயில்லை. இருந்தாலும் உங்களுடைய மனைவி இடத்திலே நீங்கள் கண்ணியமாக நடக்கும் பொழுது அவர்கள் உங்களை கண்ணியமாக நடத்துகின்றார்கள். யார் மனைவி இடத்திலே நல்ல பெயர் வாங்குகின்றார்களோ, அதே போல எந்த கணவன் இடத்திலே எந்த மனைவி நல்ல பெயர் வாங்குகின்றார்களோ அவர்கள் தான் சிறந்த உறவு என்பதாக அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவீன்றுள்ளார்கள். அப்போ கண்ணியமான பெருமக்களே, அப்போ நம்ம குடும்பங்களை இணக்கமாக்கும் பொழுது குடும்பங்களில் அழகான முறையில் என்ன செய்யணும், இணக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்னைக்கு சமுதாயத்தை இன்னைக்கு பார்க்குற இன்னைக்கு, அதாவது எல்லாம் பாதுகாக்க இன்னைக்கு வரதட்சணை நினைச்சாங்க இன்னைக்கு சமுதாயத்தில் பெருகி கொண்டே போகுது. அதாவது வரதட்சணை டைரெக்டாக வரதட்சணை இவ்வளோ கால பணம் அப்படி கேட்க கிடையாது. இந்த மாதிரி வேணும் போட்டால் என்ன செய்யணும், 20 பவுன் நகை மகர்னா 80 பவுன் நகை என்ன செய்யணும், இப்போ பெண் வீட்டாந்து போடணும். இன்னைக்குள்ள தங்கத்துறை ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி லெவலில் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஆண் கரையேறுவதும் பெண் கரையேறுவது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கு. ஏன்னா ஒரு ஆடம்பரத்தாக என்ன செஞ்சிடறாங்க, அவங்களே அறியாம என் குடும்பத்தில் நல்ல பேர் சொல்லணும், அவங்க அப்படி பேசணும், இவங்க அப்படி நினைச்சாங்க, கடனை வாங்கி கடல் மேல கடனை வாங்கி வட்டியில மூழ்கி கடைசியில் பார்த்து அவங்க வாழ்க்கை அவர்களே தொலைத்து விடுகின்றார்கள். திருமணத்திற்காக வாங்கின கடனை பல்லாண்டு உழைத்து அளிக்கக்கூடிய அமைப்பாக அமைந்து விடுகின்றது. அப்போ கண்ணியமான பெருமக்களே, திருமணம் என்பது ஆடம்பரம் அல்ல. திருமணம் என்பது அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம தொழுகிறோம், பின் சுன்னத் முன் சுன்னத், செருப்பு அணியும் பொழுது வலது காலில் அணிகிறது, ரெஸ்ட்ரூம் போகும் பொழுது இடது காலில் உள்ள போகிறது, இதுவெல்லாம் சுன்னத்து. இந்த சுன்னத்தை செய்வது நன்மை. இப்போ இந்த சுன்னத்தை நம்ம வெளிப்பட்டோம்னா பெருமானாச்சார்ந்து அல்ல அப்படின்னு யாரும் ஹதீஸ் சொல்லலை. ஆனால் பெருமானாச்சார் செய்து சொல்றாங்க, அந்நிக்காகும் என் சுன்னத்தி பம்மன் ரகிபன் சுன்னத் பலைசை பண்ணி அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யார் ஒருவரின் நிக்காவை அது வேண்டாம் என்று ஒதுக்கின்றாரோ விடுகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவீன்றுள்ளார்கள். அப்படின்னா யார் நம்ம சுன்னத்தை நினைச்சாங்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அந்த சுன்னத்தை ஹயாத்துக்காக ஒரு முழு முயற்சி செய்ய வேண்டும். ஆடம்பரமான செலவுகளில் இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரூபா இருந்தால் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 ஆடை எடுத்து என்ன செய்றாங்க, மக்களுக்கு சாப்பாடு போட சொல்றாங்க. இன்னைக்கு நிக்கால பார்க்குற இன்னைக்கு அல்லாஹ் அக்பர், அவ்வளோ விதமான அனாச்சாரங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு அனாச்சாரங்கள், சொல்ல முடியாத வீண்வரையமான செலவீனங்கள், இதுவெல்லாம் இஸ்லாம் மார்க்கம் அனுமதி கிடையாது. மார்க்கம் இதை போதிப்பதில்லை. இதனால என்ன ஆகுது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாகி விடுகின்றது. அந்த பொருளாதாரத்தின் மூலியமாக பொருளாதாரம் அதிகமாக வீரியம் எடுத்து செல்லும் பொழுது அதை சரி செய்வதற்கு காலம் முழுவதும் உழைக்கின்றார், காலம் முழுவதும் ஓடுகின்றார். கடைசியில் பார்ப்போமே ஆனால் அவருடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றார். அந்த ஒரு நாள் நிக்காவிருக்காங்க. இதே போல இன்னொரு நம்ம சமுதாயம் நடக்குது, என்ன ஆகுதுன்னா, நிச்சயம் முடிந்த உடனே கணவன் மனைவி மத்தியில் போன் பேச வைக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அனாச்சாரமான விஷயம். இது நம்ம என்ன செய்யணும், நம்ம பெற்றோர்கள் தாய்த்தை என்ன செய்யறோம், அதற்கு என்ன செய்யறோம், உடந்தையாக இருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, ஒரு நிச்சயம் முடிந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அவர்களிடத்திலே பேசுவது ஹராம். அது நிச்சயம், அது மக்ரூஹ் கிடையாது, கட்டாயமாக தடுக்கப்பட்டவை. ஆனால் இன்றைய சமுதாயம் என்ன செய்யறது, இன்னைக்கு ஒரு நிச்சயம் முடியுதா உடனே பேசி முடிச்சாச்சா போனை கொடுத்து என்ன செய்யறது, அப்படியே பேச வருது. ஏன்னா முன்னாடி அவங்கள போய் தெரிஞ்சுக்கிடணுமா. இது பெருமானார் போதிச்சிருக்காங்களா, நம்முடைய மார்க்கம் போதிச்சிருக்கிறதா, நம்முடைய இஸ்லாம் போதிச்சிருக்கின்றதா? அதுவெல்லாம் அல்ல. எப்பொழுது ஒரு கணவன் கபில்து நிக்காஹா தஸ்ரீஜஹா சொல்வதற்கு முன்னால் ஒரு நிமிடம் அந்த பெண்ணிடத்தில் பேசுவது ஹராம். எப்பொழுது அவர் ஈஜாபு கபூல் செய்கின்றாரோ அதற்கு பின்னால் பேசுவதான் ஹலால். அப்படி இருக்கும் பொழுது ஹராமான உறவில் இருந்து ஹலாலுக்கு வரும்பொழுது எப்படி நிம்மதி இருக்கும், அந்த குடும்பத்தில் எப்படி அழகான உறவுகள் மேம்படும்?
இன்னைக்கு சமுதாயம் நிறைய இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் நிற்க காரணம் என்னன்னா, முன்னாடியே அவங்க பேசிக்கிறது, அதற்கு உறுதியை நம்மளும் இருந்துக்கிறோம். அப்படி இருக்கிறால் என்ன ஆகுது, அவருடைய குடும்பத்தில் அவர்களே தொலைத்து விடுகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, இன்னைக்கு அதிகமான ஊர்ல நடந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயம் என்ன செய்யும், மேலும் மேலும் மக்கள் தஸ்கீல் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனுடைய ஆசைகளை விட்டு அவர்கள் விலகுவதில்லை. அந்த காரணத்தினால் ஒரு வருடங்கள் பின்பு முடிந்த பின்பு ஊரிலையும் ரோட்டிலையும் வீதியிலையும் கோர்ட்டில் நிற்கின்றார்கள், வாழ்க்கையை தொலைத்து விட்டு. இதற்கு தான் தாய் தகப்பனால் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து அவர் அழகான முறையில் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் ஆசைப்படுகின்றார்களா? ஒவ்வொரு நாளும் யோசித்துப்பார்கள். ஒவ்வொரு ஆண் மக்களும் ஒவ்வொரு பெண் மக்களும் கட்டாயமாக சிந்தித்துப்பார்கள். உங்களுடைய தாயினுடைய கண்ணீர், உங்களுடைய தகப்பனாருடைய வேதனை, இருவருடைய உழைப்பு, அவருடைய கடுமையான முயற்சி, அவருடைய வாழ்க்கை அவர்களை தொலைத்து கொண்டார்கள். பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அழகான சமுதாயம் அமைய வேண்டும், அவருக்கு அழகான வாழ்க்கை அமைவதற்காக காலம் முழுவதும் நேரங்கள் அனைத்தும் நீண்ட நாட்கள் நீண்ட காலமாக அவருடைய வாழ்க்கை அவரை தொலைத்து சிறுக சிறுக சேமிக்க வைத்து பிள்ளைகளை நல்ல அழகான இடத்துல கட்டி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அழகான மகரை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அழகான வாழ்க்கை கொடுக்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கையை அவர்களை தொலைக்கும் பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் யோசித்து பார்ப்போம். நம்மளை பெற்றெடுத்த தாய், நம்முடைய பாதுகாத்து தகப்பனார் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு நம்மளுக்காக நிக்கா முடித்து வைத்தார்கள் என்று நீங்கள் யோசிக்குமையானால் உங்களுடைய வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு இருக்காது. அதனுடைய வேதனைகள், அதனுடைய கவலைகள் நினைத்து பாருங்கள். ஒவ்வொருடைய உழைப்பும் என்பது அது தரமான உழைப்பு. அந்த எந்த உழைப்பும் வீணான கிடையாது. மாறாக வீட்டுகளிலே இல்லங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள், உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். எப்பொழுதெல்லாம் கவலை ஏற்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் சண்டை சச்சரவு ஏற்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் மனம் அழுத்தமாக இருக்கின்றதோ, அப்பொழுது உங்கள் முன்னிலையில் உங்கள் எண்ணங்களிலே உங்களுடைய தாய் தகப்பனார் யோசித்து பார்ப்போமேயானால் அவர்கள் அந்த குடும்பம் நிம்மதியாக வாழ்ந்துவிடும். அப்போ கண்ணியமான பெருமக்களே, இந்த சமுதாயத்தில் நிலைபெறக்கூடிய தலாக், அதே போல கோர்ட்டில் நடக்கூடிய டிவைஸ், இதன் மூலியமாக நாம் எல்லோரும் விலகிக் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய மனைவி மக்களிடத்திலே அழகான முறையிலே உட்கார்ந்து பேசுங்கள், பரிமாறிக்கொள்ளுங்கள் செய்திகளை, 2 வார்த்தைகளை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களை உயர்த்தி பேசுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், பெருமாள் சொல்லுகின்றார்கள், மன் தவாலு அல்லாஹ் பிதரதுல் கியாமா, யார் ஒருவர் தன்னை தவாலோடு இரக்கத்தோடு வாழ்கின்றாரோ, இரக்கத்தோடு இறங்கி அவர்களை உயர்த்தி காமிக்கின்றார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் பிதரதுல் கியாமா, மறுமை நாள் அல்லாஹ் உயர்த்துகின்றான். யார் தன்னை தாழ்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை மறுமையிலே உயர்த்துகின்றான். அப்படியானால் உங்கள் மனைவி கணவனிடத்திலே உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். அவரிடத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவரை தோற்று பாருங்கள், வாழ்க்கை ஜெயித்துவிடும். அவரிடத்திலே சந்தோஷமாக பேசி பாருங்கள், நிம்மதி எப்பொழுதும் கிடைத்துவிடும். அவரிடத்திலே கூட 2 வார்த்தை புகழ்ந்து பேசுங்கள், இன்னும் ஆனந்தப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். உங்களுக்காக நமக்காக துஆ செய்யக்கூடிய மனைவி மக்களாக மாறி விடுவார்கள். அப்போ கண்ணியமான பெருமக்களே, நடக்கக்கூடிய சமுதாயத்திலே பெருகி வரக்கூடிய தலாக்குடைய விஷயங்களை நாம் கண்டிப்பாக முன்னெடுக்க வேண்டும். அதை கவனத்தோடு கையாள வேண்டும். சண்டை சச்சரவு வரும் பொழுதெல்லாம் அமைதி காத்துக் கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள், ஒழு செய்யுங்கள், ரப்பரது துஆ கேளுங்கள். அல்லாஹ் அதுக்கு எல்லா விதமான மகத்தான கூலியும் நிச்சயமாக தருவான். வரக்கூடிய காலங்களிலே, இனி வரக்கூடிய காலங்களிலே நம் ஊராகட்டும் பிற ஊர்களாகட்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுவதற்கு அல்லாஹ் நம்மளையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. அப்படி எதிரும் நிகழும் பொழுது நடக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற திக்ரை ஓதிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே சுபசோதன வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். எதை கேட்டோமோ அதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய குடும்பங்களிலே சந்தோஷமாக ஒற்றுமையோடு மன நிம்மதியோடு வாழக்கூடிய மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தை ஆக்கியல் புரிவானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் நீண்ட ஆண்டோடு அவங்களுடைய எல்லா விதமான ஆஃபியத்தோடு சிகத்தோடு நல்ல முறையில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோரும் நசீபாக்குவானாக. நல்ல துவாவுடன் உங்களுடைய துவாவை ஆதரவித்த வண்ணமாக வார்த்தை நிறைவுபடுத்துகின்றேன்.